ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான அளவு ஒரு மாங்காய் ஒன்று ரெண்டு மாங்காய் எடுத்து என்ன செய்யணும்னா நல்லா தோல் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா தோலோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்லா என்ன செய்யணும்னா வெட்டணும் பார்த்துடுங்க. கொத்து 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 கொத்துன்னு வச்சுட்டு என்ன செய்யணும், கத்தியை வச்சு நல்லா குட்டி 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 குட்டியாட்டு நறுன்னு வெட்டணும் பார்த்துடுங்க. நல்லா வெட்டிட்டு பொடி பொடியாக அரியணும். அடுத்து சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பீட்ரூட் சீவுவோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பொடி பொடியாக சீவியும் எடுக்கலாம். ஆனால் அதை விட இது நறுக்கிறது தான் நல்லது. நறுக்கிட்டு என்ன செய்யணும் அதில் தேங்காய், மிளகாய் பொடி, உப்பு என்ன செய்யணும்னா தூவணும் பாருங்க. தூவி நல்லா குலுக்கணும். அந்த பாத்திரத்தை நல்லா திருப்பி குலுக்கும்போது என்ன செய்யணும்னா அந்த இதெல்லாம் நல்லா மிக்சட் ஆகி அழகாக ஜாமாகி மிக்சிங் ஆகி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட தொடங்கினீங்கன்னு சொன்னால் நல்லதொரு ருசியான கொத்து மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. மாங்காயை எடுத்து 5-6 கொத்தி அதை பொடி பொடியாக நறுக்கி ஒரு பாட்டிலில் போட்டு, ஒரு பச்சை மிளகாயம் கூட அதுக்கு கூட நறுக்கி போட்டு, அப்புறமா கொஞ்சம் கல்லுப்பு நறுக்கினது இல்லைன்னா பொடி உப்பு அதுக்கு உள்ளாடி போட்டு, அதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணீரை விட்டு பாட்டில் மூடிட்டு அப்படியே குலுக்குன்னு குலுக்கி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க. அதில் வர ஒரு டேஸ்ட் இருக்குது. நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்தே இது வரைக்கும் விரும்பி குடிப்போம் பார்த்துடுங்க. இதை நீங்களும் குடித்த அனுபவம் உண்டுன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.